ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயத்த இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். எங்கள் வீட்டில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இது மாதிரி நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்காதனாலே அம்மா யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம பொண்ணு எங்கே போனாலுமே என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்றைக்குமே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கிறது தான். நம்மள்ட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள்ட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை இல்லைன்னு சொல்லியே நம்மளுக்கு அதை ஒரு நம்ம சந்தோஷத்தை இது பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆணுச்சு, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் மனசை நம்ம இது பண்ணி தான் இதாகணும். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சிச்சு. சரி பார்ப்போம், அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு கல்யாணம்லாம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. கல்யாணம் முடிவானதுக்கப்புறம் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அம்மா போக ஆரம்பித்தாங்க. நிச்சயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அம்மா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க இத்தனை நாள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து அப்பாவே நினச்சாங்க. அப்போ அம்மாவோட அடிக்கடி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கோம். இப்போ அக்காவுக்கு கல்யாணம் முடிவானதுக்கப்புறம் எதுவும் இது ஆகலை. ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி அக்காவுக்கு கல்யாணம் இது பண்ணாதனால தான் இத்தனை நாளாக இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது நடந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம யோசிச்சு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் மனசு கவலையும் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் சரியாக நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இது பண்ணேன். பார்ப்போம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக மாமா வீட்டிலேருந்து குடி போகிற ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் மாமாவுக்கு எப்படின்னா, எங்கள் குடும்பம் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் அவர். ஏன்னா அவர் வசதியாக இருக்கிறதுனால, அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வேலை சரியில்லாதனால அப்போயெல்லாம் அப்பா வயல் வேலைக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க அவங்க வயலுக்கு. ஆனால் சம்பளம்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் நடத்துவாங்க. ஒரு தங்கச்சி ஒரு ஹஸ்பண்டு கூட அவர் பார்க்க மாட்டார். எப்போதுமே மற்ற ஒரு வேலை பார்க்குறவங்கள நடத்துகிற மாதிரி தான் அப்பாவுமே நடத்துவார். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, நம்ம நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் அப்பா அம்மாவை நம்ம நல்லா இது பண்ணணும், பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமுமே எங்களுக்கு தோணாது. தம்பிக்கிட்டேயும் நாங்கள் அந்த விஷயத்த தான் சொல்லுவோம். நீயும் சரி, நம்ம அக்கா எல்லாருமே நல்லா படித்து நல்லா ஓரளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிற விஷயம். அதே மாதிரியே அக்காவும் நல்லா படித்து இன்றைக்கி ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிற அளவுக்கு ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டாங்க. நானும் இப்போ ஒரு 40,000 சம்பளம் வாங்குகிற அளவுக்கு இருக்கேன். இதெல்லாம் எங்கள் மாமாவுக்கு நாங்கள் சொந்தமாக வீடு கட்டியாச்சு. தம்பியும் படிக்க வச்சோம். அவனும் இப்போ இன்னும் ஒரு வருஷத்தில் படிப்பு முடிஞ்சிடும். அவனும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதெல்லாம் யோசிக்கிறப்போ என்ன எங்களுக்கு தோணுன்னா, மாமா நம்ம நல்லா இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சவர் முன்னாடி நாங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டிட்டு காரு எல்லாமே எங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அவர் நினச்சதுக்கு மேலே நாங்கள் நல்லா இருக்கோம். அது அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதை வெளிப்படையாக அவர் சொல்ல மாட்டார். இருந்தாலும் எப்படி இருந்தீங்க, இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு உங்கள் பொண்ணுங்க கொண்டு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டிக்கெல்லாம் வாங்கி தான் எங்களை எல்லார்கிட்டையும் படிக்க வச்சார். அப்போ அந்த சமயத்தில் படிக்க வச்சப்போ ரொம்ப ஒரு மாதிரி இதாக பேசுவார். என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுவார் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி அலட்சிய இதில் தான் என்ன பேசுவார். அப்படி இருக்கிறப்போ எனக்கு அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். என்னடா இது இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இது மாதிரி பேசுகிறப்போ நம்மளுக்கு மனசு எப்போதுமே வந்து ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்கும்ல நம்மளுக்கு எப்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த கவலையும் இருந்துக்கிட்டு தான்